உங்கள் ஜெப குறிப்பெல்லாம் ஒரு பொருட்களை வைத்து விட்டு உங்கள் மனதை என்று பரிசோதித்து பாருங்கள். ஐயா, நான் மனம் திரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய பிரச்சனை இப்படி போய் கொண்டிருக்குது ஐயா, என் விசுவாசம் துவக்கப்படுகிறதுக்கு தான் கர்த்தர் இந்த பாதையை அனுமதித்திருக்கிறார். வனாந்தரத்தில் கர்த்தர் கொண்டு போனதுக்கு என்ன? அவனுக்கு பசிக்கும் தெரியாதா? அவங்களுக்கு இந்த ஆகாரம் புதுசும் தெரியாதா? இல்லை இவன் தான் பின்வாங்கி போவான்னு தெரியாதா? அவன் பின்வாங்கி போவான்னு தெரியும். அவன் பின்வாங்கி போகக்கூடாதுன்னு எதுவும் கர்த்தர் செய்யலை. ஆனால் அதே சமயத்தில் அவன் தான் என்ன செய்யணும்? அவன் ஆவிக்குரிய ஜீவித்தை அவன் தான் பார்த்துக்கொள்ளணும். கர்த்தர் கொடுக்குறார், நன்மையானதை கர்த்தர் தருவார், அவ்வளோதான். திருமணத்துக்கு அப்புறம் சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் திருமணம் இது தேவ சித்தம் தானா? 2 குட்டி போட்டு கேட்குறியே, மனசாட்சி வேணும் உனக்கு. பிள்ளையெல்லாம் பிறந்தவனு கேட்பான், இது தேவ சித்தம் தானா, இது மனுஷ சித்தம் தானான்னு. தேவ சித்தம் இல்லைன்னா இன்னொரு அடி பண்ணி வைப்பாங்களா? சொல்லுங்கள். இந்த இடத்துல என்ன நடக்கிறது?